சிவாலயமும் அதன் பலன்களும். இன்று நாம் அறிந்து கொள்ள போகும் சிவாலயம் முல்லைவனநாதர் திருக்கோவில் திருக்கருகாவூர். தஞ்சாவூர் கும்பகோணம் சாலையில் உள்ள பாபநாசம் என்ற ஊரிலிருந்து தெற்கே சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவிலும் தஞ்சாவூரிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. தஞ்சாவூரிலிருந்து திட்டை மற்றும் மெலட்டூர் வழியாக கும்பகோணம் செல்லும் சாலையில் திருக்கருகாவூர் ஆலயம் அமைந்துள்ளது. நமது கோவில்களின் முழுமையான தல வரலாறு அறிந்து கொள்ள முழு நீள வீடியோக்களை இங்கே கிளிக் செய்து பார்வையிடுமாறு வேண்டுகின்றேன். இறைவர் திருப்பெயர் முல்லைவனநாதர். இறைவியார் திருப்பெயர் கரு காத்த நாயகி அல்லது கர்ப்பரக்ஷாம்பிகை. வழிபட்டோர் விஸ்வாமித்திரர், அகத்தியர், நாரதர், முசுகுந்த சக்கரவர்த்தி, பிரம்மா, கௌதம முனிவர் மற்றும் சந்திரன். தேவார பாடல் பெற்ற திருக்கோவில். ஒரு சமயம் முல்லை காடாக இருந்த இந்த இடத்தில் சிவலிங்க திருமேனியை முல்லை கொடிகள் தழுவி படர்ந்திருந்தன. சுயம்புலிங்க திருமேனியில் இன்றும் முல்லை கொடி படர்ந்து இருந்த வடுவை நாம் பார்க்கலாம். குழந்தை பேறு கிடைக்கவும் திருமணம் விரைவில் நடைபெறவும் கரு காத்த நாயகி அம்பாளை பக்தர்கள் வழிபடலாம். இந்த ஆலயத்தின் அமைப்பே சோமாஸ்கந்த அமைப்பாகும். சிவனுக்கும் அம்பாளுக்கும் நடுவில் முருகன் சன்னதி அமைந்திருப்பதே இந்த ஆலயத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான விசேஷம். கர்ப்பம் அடைந்த பெண்கள் சுகப்பிரசவம் நடக்க அம்பாள் பாதத்தில் விளக்கெண்ணெய் வைத்து அதை பயன்படுத்துவது இங்கு விசேஷம். கௌதம முனிவர் பூஜித்த லிங்கம் தனி சன்னதியாக அமைந்துள்ளது. நிருத்துவ முனிவரின் மனைவி வேதிகை. அவளுக்கு ஒரு சாபத்தால் கரு களையும் நிலை வர அவள் முல்லைவனநாதரையும் இத்தல அம்பாளையும் வணங்கி தன்னுடைய கருவை காப்பாற்ற வழிபட்டாள். அந்த வேதிகையின் பக்திக்கு அம்பாள் மகிழ்ந்து அவளது கருவை காப்பாற்றி அருள் புரிந்தாள். காவிரியின் தென்கரையில் உள்ள பஞ்ச ஆரண்ய தலங்கள் 5. அவை இந்த திருக்கருகாவூர் அதாவது முல்லைவனம், அவளிவநல்லூர் அதாவது பாதரிவனம், அரதை பெரும்பாழி அதாவது வன்னிவனம், இரும்பூளை அதாவது பூளைவனம், கொல்லம்புதூர் அதாவது வில்வவனம். இந்த பஞ்ச ஆரண்ய தலங்கள் என்று சொல்லப்படும் 5 சிவாலயங்களை ஒரே நாளில் 5 கால பூஜைகளில் கலந்து கொண்டு வழிபாடு செய்தால் இந்த பிறவியில் செய்த சகல பாவங்களும் நீங்கி மறுபிறவி இல்லா நல்வாழ்வு கிடைக்கும் என்று அகத்திய முனிவர் கூறியுள்ளார். திருமணமாகி பல ஆண்டுகள் கழித்தும் குழந்தை வரம் இல்லாதவர்கள் இந்த தலத்தில் வந்து வழிபடலாம். கர்ப்பப்பை சம்பந்தமான நோய் உள்ள பெண்கள் இங்கு வழிபட்டால் பலன் நிச்சயம். திருமணம் தடைபடும் பெண்கள் இங்கு வந்து வழிபடலாம். முல்லைவனநாதரை வணங்கினால் நமது துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும். நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்ப பண்ணிக்கலாம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.